ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸ் பேசிக் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க இந்த கொஷின் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நோட்டு பென் எடுத்து வச்சுட்டு இந்த சம் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்க. தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு அப்படின்னா நம்ம திணற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பாருங்க ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஈஸி தான். போடக்கூடிய சம் தான். ஆனா இந்த மாரி இந்த மாரி சம்ஸ நான் எக்ஸாம்ல கேட்டா வந்து ஸ்கிப் பண்ண தான் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணணும் மீன்ஸ் இந்த சம்ம நீங்க படிச்சுட்டு அதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா ஆன்சர் வந்து போட்டு பார்த்து கரெக்ட் ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே. வரலன்னா ரொம்ப மைண்ட் வந்து இது ஆயிடும். டைம் அதுக்கு மேல வேஸ்ட்டா போயிடும். ஸோ வந்து இந்த மாரி சம்ம ஸ்கிப் பண்ணுங்க. கடைசியில உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில இது வந்து இந்த சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி 1 மார்க் வாங்குங்க. ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி சம்ம ஸ்கிப் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம். மீனா மற்றும் ஜனனி மொத்தமாக ரூபாய் 3,13,000 வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை 8.1/3% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்துகின்றனர். மீனா 10 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவு? இப்படிதான் கேட்டிருக்காங்க. படிக்கும் போதே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கா? இது அதுன்னு அப்படிதான் எனக்கும் இருக்கு. பார்ப்போம் இது என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து போட்டால் ஈஸி தான். இது வந்து ஒரு கூட்டு வட்டி கணக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வார்த்தையிலே கொடுத்துட்டாங்க அவங்க. கூட்டு வட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். கூட்டு வட்டினாலேயே கொஞ்சம் தலை சுத்துற ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் தான். ப்ராக்டிஸ் பண்ண அதுவுமே நமக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இது ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீனாவும் ஜனனியும் அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வருஷத்துல வந்து ரிட்டர்ன் கிடைக்குது அமௌண்ட்டு. இன்னொருத்தவங்க ஜனனிக்கு 12 வருஷத்துல கிடைக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்தாங்கன்னு தான் இப்போ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அமௌண்ட் ஆஃப் மீனாக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத 10 வருஷத்துல கிடைக்குது. அதே மாதிரியே அமௌண்ட் ஜனனிக்கு எத்தனை வருஷத்துல கிடைக்குது? 12 வருஷத்துல கிடைக்குது. அதை தான் நம்ம வந்து வார்த்தைகளால் எழுதியிருக்கோம். அடுத்து கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டின்னும் போது நமக்கு ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 ஹோல் பவர் n. அந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இது வந்து ஒரு கான்செப்ட் வந்து அமைக்கிறோம். பாருங்க, ப்ராஃபிட் ஆஃப் மீனா × 1 + R/100 ஹோல் பவர் க்கு வந்து 10 ஆண்டுகள்ல வாங்குறாங்க இல்லையா? மீனா கொடுத்துருக்காங்க பாருங்க. மீனா 10 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ மீனா ஈக்குவல்ட்டு பண்ணிக்கணும். ஈக்குவல்ட்டு பண்ணிட்டு பிஜேனா வந்து ஜனனி, சாரி அங்கே பிஜே வரும். 1 + R அதே தான். அங்கே 10 வருஷம், இங்கே 12 வருஷம் போட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்படியே அவ்வளோதான், ஈஸி. இந்த கான்செப்ட் போட்டோம்னா அடுத்து வர்றது எல்லாமே ஈஸி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். P of M × 1 + 25/300. ஏன் 300 வந்துச்சு அங்கே? யாருக்காச்சும் தெரியுமா? 25/300 எப்படி வந்துச்சு? R வந்து 8/1/3 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அந்த 8/1/3 அவங்க கொடுத்ததை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 25/3ன்னு போட்டுட்டோம். 8 3s are 24 + 1/3. அதான் 25/3ன்னு போட்டாச்சு. அதை தான் நம்ம 25/3 × 100 300. அப்போ 25/300 ஹோல் பவர் என்ன? P of J 1 + 25/300 ஹோல் பவர் 12. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ரேஷியோ மாதிரி எடுத்துக்கலாம். PM = PJ × 1 + 25/300 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? ஒன்றுமே பண்ணலை. ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால 12லிருந்து இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு போச்சு அப்படின்னா 10 இருக்கா? அப்போ 12 - 10 2 வருமா? அதுதான் கழிச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கிறத ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் அந்த அடுக்குகளை வந்து கழிச்சிக்கிறோம். அதுதான் பண்ணியிருக்கோம். 12 - 10 என்ன வரும்? 2. அதான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1 + 25/300 ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சா? இப்போ நம்ம ரேஷியோ மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாமா? PM / PJ. இந்த பக்கம் இருக்கிற J வந்து என்ன ஆகும்? டிவைடில் வந்துடும். ஈக்குவல் டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஒன்றுமே பண்ணல. இதில் ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 300 + 25 என்ன வரும்? 325 / 300 × 325/300. ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதை அடிக்கும் போது 13/12 13/12 நமக்கு கிடைக்கும். நீங்கள் அடிச்சு பாருங்க. சின்னதாகவே அடிச்சு சின்னதுலேருந்தே போங்க. ஒரே அடியாக எடுத்து 13 12 அப்படின்னு அடிக்காதீங்க. சின்ன இதுவாக போங்க. 5 டேபிளில் போங்க. நான் அப்படியே அடிச்சு போட்டு வச்சிருக்கேன்.
ஈக்குவல் டு அது என்ன பண்ணியிருக்கோம் தனியாக எடுத்து எழுதி 169/144 வருமா அவ்வளோதான் நமக்கு கிடைச்சிருச்சு ஆன்சரு. இது வந்து ரேஷியோவில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 169x 144x இன்ட்டு 1000 தான் நம்மளுக்கு வரும். எக்ஸ் என்ன வரும் 1000 தான் வரும். அது எப்படி தெரியும் நமக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. இந்த 144x அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஜனனி தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் படிங்க. மீனா 10 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவு? ஸோ ஜனனி தான் ஃபர்ஸ்ட் போடணும். நமக்கு ஆன்சர் வந்தது என்னமோ மீனா தான் மேலே இருக்கு. ஆனா அங்க கேட்டது என்ன இது மாதிரி கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஜனனி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 144,000. ஸோ 1,44,000 முதல்ல இருந்திருக்கும். அதே மாதிரி மீனா கிட்ட 1,69,000 வந்து இருந்திருக்கும். அது வந்து இந்த பெர்சன்ட் எத்தனை ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் 1/3% இதில் அவங்களுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக வந்து 3,13,000 அப்படின்னு கிடைச்சிருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. அந்த 3,13,000 தான் என்ன கேட்டிருக்காங்க அதை ஆட் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் 169 ப்ளஸ் 144 ஆட் பண்ணும்போது 313 வந்துருச்சுங்களா? அப்போ நம்ம போட்டது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? இது சுற்றி சுற்றி ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் பார்த்தோன்னே தலை சுற்றல் வந்துடும். அதனால் இது நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். எக்ஸாம் ஹாலில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்காக இது போட்டு பார்க்காதீங்கன்னு நான் யாரும் சொல்ல மாட்டேன். இது நல்லா போட்டு கற்றுக்கோங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ட்விஸ்டட் சம் தான் இப்போலாம் வந்து எப்படி வடிகட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ இது நல்லா வந்து எழுதி தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் தெரிஞ்ச சம்லாம் விட்டுட்டா கூட இந்த மாதிரி சம்மு டிஃபிகல்ட்டாக இருக்க சம்மு போட்டு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ரொம்ப 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 ஈஸி சம் தான். தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதம் 12 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 3,600 தனி வட்டியாக செலுத்தினால் அதன் அசலை காண்க. இது தனி வட்டி சம்மு. தனி வட்டினாவே என்ன நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். SI = PNR/100. அது என்ன கேட்டிருக்காங்க அசல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ P கொஷின் மார்க் போட்டாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க எத்தனை வருடங்கள் கொடுத்துருக்காங்க 12 வருஷம். ஆர் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க அவங்களே 5%ன்னு தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வரப்போகுது பாருங்கள். SI வந்து 3,600 ஈக்குவல் டு P இன்ட்டு N வந்து 12 கொடுத்தாச்சு, ஆரும் கொடுத்தாச்சு 5ன்னு /100. இதை அடிக்கும்போது என்ன நம்மளுக்கு வரும் 5/3 அப்படின்னு கிடைக்குது. சாரி 3/5ன்னு கிடைக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் P ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க இந்த 3/5 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் 5/3ன்னு ஆயிடுச்சு. அதை கேன்சல் பண்ண போகிறோம். 3 வந்து அடித்தோம்னா 1,200 அப்படின்றது வருதா? ஸோ 1,200 இன்ட்டு 5 6,000. ஸோ 6,000 தான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து பிரின்சிபல் அப்படின்றது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த செகண்ட் சம் வந்து வித்தின் 1 மினிட்ல போடக்கூடிய ஒரு சம்மு தான் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு விடாதீங்க ஓகேவா? அது உள்ளே போய் என்னன்ட்டு கற்றுக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்களா அப்படின்றது. இது ரொம்ப ஃபஸ்ட்டு சம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ஈஸி தான். நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி. உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இதை எந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலையோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே டெய்லி வந்து இதே மாதிரி சின்ன சின்ன மேக்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.